வணக்கம். 2025 பொங்கல் பரிசு. இப்போ தமிழ்நாட்டுல இதுதான் ஹாட் டாபிக். எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ரொக்க பணம் கொடுப்பாங்களா? குடுத்தா எவ்ளோ கிடைக்கும்? தமிழ்நாடு அரசோட திட்டம் உண்மையில என்ன? வாங்க இந்த மொத்த எதிர்பார்ப்புகளுக்கு பின்னால என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த திட்டம் எவ்ளோ பெரியதுன்னு புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் 2.25 கோடி, அதாவது 2.22 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது போய் சேரப்போகுது. யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஒரு பரிசுக்காகத்தான் காத்துட்டு இருக்காங்க. சரி, முதல் பெரிய கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சு. இந்த வருஷம் பொங்கல் பரிசு உண்டா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. தகுதியான எல்லாருக்கும் பரிசு தொகுப்பு கன்ஃபார்ம். ஆனா அந்த பரிசு தொகுப்புல என்னென்ன இருக்கும்? அதுதான் அடுத்த கேள்வி. இந்த வருஷத்துக்கான எதிர்பார்ப்பு ஏன் இவ்ளோ அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி போகணும். அதாவது போன வருஷங்கள்ல பொங்கல் பரிசு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த பரிசு தொகுப்பு எப்படி மாறியிருக்குன்னு. 2022ல 20 விதமான மளிகை பொருட்கள், கரும்புன்னு கொடுத்தாங்க. ஆனா 2023, 2024ல அரிசி, சர்க்கரை, கரும்பு கூடவே 1000 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. இந்த ரொக்க பணம் வந்ததுதான் இப்போ நடக்கிற இந்த பெரிய விவாதங்களுக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சது. போன வருஷங்கள்ல 1000 ரூபாய் பணம் கொடுத்தாலும் அது மக்களின் எதிர்பார்ப்பை முழுசா பூர்த்தி செய்யலன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன அதிருப்தி தான் இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு பெரிய தொகை கிடைக்கும்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பா மாறியிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 2025 பொங்கல் பரிசுல எவ்ளோ பணம் கிடைக்க போகுது? இதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா? அரசாங்கத்தோட முடிவு என்னவா இருக்கும்? நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுமா? நமக்கு கிடைச்ச தகவல் படி அரசாங்கம் முக்கியமா 2 திட்டங்களை பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு திட்டம் 2000 அல்லது 3000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் உயர்மட்ட அளவுல விவாதிக்கப்படுற ஒரு பெரிய திட்டம் என்னன்னா 5000 ரூபாய் கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான். இது வெறும் யூக்கங்கள் இல்ல, ஒரு உணவுத்துறை அதிகாரியே இது உறுதிப்படுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல 3000 ரூபாய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனா கடைசி நேரத்துல 5000 ரூபாய் கொடுக்கலாமான்னு அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கார். சோ 5000 ரூபாய்ங்கிறது அரசின் தீவிரமான பரிசீலனையில இருக்கு. நிதித்துறை இப்போ இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. சரி, பணம் எவ்வளோங்கிற முடிவு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த பரிசு பொருட்கள் எப்படி எப்போ நம்ம கைக்கு வந்து சேரும்? அதுக்கான முழு விநியோக திட்டமும் இப்போ தயாராயிடுச்சு. ரொக்க பணம் எவ்ளோன்னு இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படல. ஆனா நம்ம பாரம்பரியப்படி கொடுக்கிற வேட்டி சேலைகள் நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செஞ்சுட்டாங்க. சோ அது பரிசு தொகுப்புல நிச்சயம் இருக்கும்னு உறுதியாகிடுச்சு. இந்த பரிசு வாங்குற முறை ரொம்பவே சிம்பிள். 3 ஸ்டெப் தான். முதல்ல ஜனவரி 4 இல்லனா 5ஆம் தேதி டோக்கன் உங்க வீட்டுக்கே வரும். 2வது ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார். அதுக்கப்புறம் நீங்க டோக்கன்ல இருக்கிற தேதிப்படி ரேஷன் கடைக்கு போய் உங்க பரிசை வாங்கிக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்னன்னா, நீங்க டோக்கனுக்காக கடைக்கு போக தேவையில்ல. கூட்ட நெரிசல், அரசியல் தலையீடுகள் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ரேஷன் கடை ஊழியர்களே வீடு வீடா வந்து டோக்கன் கொடுப்பாங்கன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. விநியோக திட்டம் எல்லாம் தயாரா இருக்கு. அப்போ நாம எல்லாரும் எதுக்காக காத்துட்டு இருக்கோம்? அந்த ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்? இந்த பொங்கலுக்கு இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு போனஸ் சந்தோஷமும் இருக்கு. மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் கரெக்டா பொங்கல் வாரத்துல, அதாவது ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள பெண்களோட வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இது கொண்டாட்டத்தை இன்னும் சிறப்பாக்கும் இல்லையா? இந்த எல்லா விவாதங்களுக்கும் யூகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற ஒரே விஷயம் இந்த அரசாணை தான். இது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர். இந்த அரசாணை வெளியானதும் தான் எவ்வளவு பணம் எப்போ விநியோகம்ங்கிறது அதிகாரப்பூர்வமாகும். எல்லாரோட கண்ணும் இப்போ அந்த அரசாணை மேலதான் இருக்கு. ஆக கடைசியா என்னதான் நடக்க போகுது? அரசாங்கம் திட்டமிட்டபடி 3000 ரூபாயோட நிறுத்த போதா, இல்ல மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அந்த 5000 ரூபாய் மெகா பரிசை அறிவிக்க போதா? அரசாங்கத்தோட இறுதி முடிவு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பதில் தெரிஞ்சுக்க ரொம்ப நாள் காத்திருக்க தேவையில்ல. பாப்போம்.